வேகாத வெயில் இந்த பிஞ்சு போன படத்தை கொடுத்து என்ன நம்ம வாங்கிட்டு வச்சு இதுல வேற ஃபேன்ஸ் தொல்ல. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? இன்னும் வெங்காயம் அரைஞ்சபடியே இருப்பீங்க, வேற வேலை பண்ணலையா? மேல கை விட்டா போதும்னு பார்த்தா மேல கை வச்சு பேசுற. ஏன் சாமி கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? கடை என்ன இங்க இருக்குது இல்ல இங்க இருக்குதா? அங்க போக வேண்டாம், எடுத்து வச்ச கடை. இதுல என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து இப்படி அதுதான் காரணம். நீ சிவி சிங்காட்சி மினிக்கிட்டு போகும்போதே நினைச்சேன் இந்த அம்முனி இல்ல என்னைக்கு இல்லாதது இன்னைக்கு கடைக்கு போறாளே என்னமோ இருக்கும்ட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தியாக்கும். ஐயோ வடிது தொடச்சிக்கோ. சரி நான் வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன். சொல்லுமா. இந்த கமலஹாசன் படம் எடுத்திருக்காரு, அது என்ன படம்? ஏதாவது ஃபீல் பண்றியா? எப்ப வந்த படம்? பழைய படம். அது மீனா பண்ணிருக்காரு. அது மாதிரி என்ன பண்ண சொல்லிருக்காங்க. அதனாலதான் நான் இன்ஸ்டாகிராம் பண்ண போறேன். ஐயோ முடியாது மாமா, எழுந்திரிச்சு போய் நீயே சமைச்சிருமா. நான் உனக்காக வெங்காயம் உரிச்சு. எந்த மாமியாலும் இப்படி மருமகளுக்கு உதவி செஞ்சு தர மாட்டாங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். சமைச்சு இந்த முருங்கக்காய் பொரியல் பண்ணி வச்சுட்டு கிளம்பு. ஏய் நீதான் யூடியூப் பார்த்து நீதான் சமைப்பியே, ஏதாவது ஒண்ணு பண்ணி வைடி. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, பேஷண்ட் எல்லாம் அங்க நிறைய பேர் வெயிட் பண்றாங்களாம், காலுக்கு மேல கால் வந்துருச்சு. முடியாது முடியாது. அகவலி மரமகளே போய் சமடி சமைச்சிட்டு நீ அப்புறம் இன்ஸ்டாகிராம் போடு. ஒரு நேரம் சமைக்கிறதுக்கு உனக்கு என்னமா? எந்த மாமியாவானது சமைக்கிறதுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களா? இங்க வெங்காயம் உரிச்சு கொடுத்து தக்காளி எல்லாம் நறுக்கி கொடுத்து. இங்க பாருங்க தீனி மூட்டைங்க 2 இருக்குதல்ல, போய் சமைக்க சொல்ல வைக்க. ஆடி மாசத்துக்கு கூடு ஊத்தலான்னு எடுத்து வச்ச மத்தால எப்படி 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 திங்குதுன்னு பாருங்க. நீ நான் போய் சமையல் வாடி போடிங்கிறா, ஒரு அத்தை கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறா. நீ அப்புறம் அந்த மாதிரி அடிச்சுனா அப்புறம் அப்படிதான் சொல்லுவாங்க. பாசமாவா நீ நடந்துக்கிற? என்னை மட்டும் இப்படி கூப்பிடுறாள் ஒரு அத்தைய, நான் கூப்பிட்டா என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? முடியாது. சும்மா சமைக்கிறியா? எப்ப பாரு இப்ப இதெல்லாம் புடிக்கிட்டீங்களோ, இதுதான் உன் வேலை. அதை போய் இன்ஸ்டாகிராம்ல ஏதோ பண்ண போறேன் நீ. எப்போ அதையாவது போய் முழுசா செய்யி. இன்னைக்கு லீவு பாட்டி, போறேன். சண்டையா? இவனுங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுல திங்கள் செவ்வாய் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சண்டே வா கண்ணுங்களா, எங்கேயா வெளியே கூப்பிட்டு போட்டுமா அவங்கள? நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புங்க, சமைக்க அவங்கள சொல்லிடலாம். பார்கவி வாசாமி வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன், நீ தானே சமைக்கிற சமமா? அத்தை முருங்கைக்காயும் தக்காளி கொடுத்துருங்க. எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க. இது தட்டு யாரு கொடுப்பா? நாளைக்கு கீழே போடவா? இதே வேலையா போச்சு. வீட்டுல ஒரு வேலை பார்க்கலனாலும் இந்த சிவி சிங்கா இருக்கிறதுல ஒன்றும் குறையே இல்லை. யூடியூப்ல வீடியோ எடுக்கிறேன், இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எடுக்கிறேன், செலிபிரிட்டி ஆகிறேன்ட்டு பைத்தியம் முத்தி போய் அலையுது. இந்த மாதிரி உங்க வீட்லயும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுல வேலை பார்க்க ஆள் வேணும், பேத்திங்கதான் வேலை பார்க்கும். 2 பேர் இருந்தும் ஒரு வேலைக்கு இல்லை, நாங்க 2 பேரும் தான் வேலை பார்க்கறதா இருக்கு. பாருங்க சாப்பிட பண்ணி ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டு தீனி மூட்டை மாதிரி இருக்கிற நீ சாப்பிட்டா நீயும் பேருவே சாப்பிடாதே. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படிதான் வச்சுக்கிட்டு ஒரு கை சோறு ஒரு கையில இப்படி அப்பளம் பொரிச்சுக்குவோம். அப்புறம் இதுலயும் சோறு வச்சு சாம்பார் சாதம் பிசைஞ்சு இதுல வச்சு அப்படியே சாப்பிடுவோம். அதெல்லாம் மெமரிஸ் வருது இதெல்லாம் பார்க்கும்போது, செம்மையா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா இன்னைக்கு? கதை சொல்றேன்னு சொல்லி தூங்க வச்சிட்டீங்க. ஒரு கதை சொல்ல விட மாட்டேங்கிறாளுங்கம்மா. இது நல்ல கதை சாமி, சாமி கதை சொல்லவா? சொல்லுங்க எங்களுக்கு. எந்த அத்தை கதை? 2வது அத்தை இருக்காளே, அவளை எப்படிங்க வந்தா? அதுதான் இழுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டாளே.
என் பையன் ஏதோ பாவம் ஒண்ணும் தெரியாத பையன். எங்க உலகத்துல அம்மா பொண்ணு உங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? எங்க அம்மா உங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? பைத்தியமா? அம்மா, இல்ல சொல்லுமா, நம்ம சேர்த்து விட்டாளா? என்ன இவள போய் என்ன சாமி பண்ணட்டும், முடியல என்னால. உலகத்துல பொண்ணே இல்லாத மாதிரி இவளை போய் புடிச்சிட்டு வந்திருக்காரு. என்னத்த சொல்றது? என் பையனுக்கு சொல்லுமா, அடுத்தது ஒருத்தி வந்துட்டா பாரு. பாருங்க அத்தை, அவ என்னை வந்து வீடியோ எடுக்க சொல்றா. நான் சமைக்கிறதா இல்ல வேலைக்கு போறதா இல்ல இவளுக்கு வீடியோ எடுக்கிறதா சொல்லுங்க. ஏய் போடா, ஏன் கண்டு பார்த்து சேட்டை ஓவரா பண்ணுவியா? உனக்கு செல்ஃபி ஸ்டாண்ட் வாங்கி வச்சு நீ வீடியோ எடுத்துக்கோ. இது நல்லா இருக்கிற மருமகளையும் எடுத்துருவியாட்டுக்கு. ஒரு வீடியோ உங்களுக்கு மட்டும் எத்தனை வீடியோ புடி கேமரா பிடிக்க வைக்கிறீங்க? எனக்கு ஒரு டைம் வீடியோ பிடிச்சல, என்ன விடுங்க. ஏய், உனக்கு என்ன போன் பட்டனை தட்டினா உன் புருஷன் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் உனக்கு போட்டு விட்டே இருப்பாரு. எங்களுக்கு அப்படியா? என் புருஷன் டிரைவரு, நான் ஏதோ போய் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாதான் எங்க குடும்பத்தை நாங்க பார்க்க முடியும். உனக்கு வீடியோ எடுத்து நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எத்தனை பேச்சு பேசுறாளுக்கு பாரு. என்ன சீ. என்னம்மா அப்படியே சைட்ல சொல்லி காட்டுறியாட்டுக்கு? ஐயோ, உங்களுக்கு இல்லைங்க, அவளுக்கு புரிய வைக்கிறதா இல்லையா? சரிங்க அத்தை, நான் போய் சமைக்கிறேன். போய் சாமம்மா. சாமி வா, நான் கேமரா பிடிக்கிறேன். சொல்லுங்க. ம். இவ வீடியோ எடுத்து வா, என்ன பாட்டுமா? எங்க அம்மா உங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? யாரு கொம்பா? அப்படியா? எப்ப பாரு கதையே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ பார்த்தா என்னோட கேரக்டர் அதானே. இல்ல சாமி, வீடியோ எடுத்து கூப்பிட்ட பாவத்துக்கு. ஏன் அப்படி சொன்னேன்? உங்க அம்மா அப்படியே ஆயா பஞ்சர் ஆயிடுச்சு. நல்லா ஜடம் மாதிரி இருக்கு. ஏண்டி இந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாம அத்தையை போட்டு அப்படி திட்டுனேன். நான் என்ன திட்டுனேன்? அது பாட்டு. எங்க அம்மா உங்க அம்மா நம்ம சேர்த்து வச்சாளா? பாருங்க சாமி. சும்மா இப்படி சொல்லல. ஐயோ, அவன் எடுத்ததுமே கோமா. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அந்த நேரத்துல. ஆனா நம்மள இப்படி ஒருத்தி திட்டுறாளேன்னு சொல்லும்போது கோபம் வந்துருச்சு. வீடியோ அது விஜய் பாட்டுடி. என்னத்த சொல்வேன்? அப்படி பாடுனா கூட பரவாயில்ல. எடுத்ததுமே கொம்மான்னா அப்புறம் கோபம் வருமா வராதா? அம்மா அது புனிதமான சொல்லு. இத பாத்தீங்களா? ஒரு வீடியோவுக்கு ஆசைப்பட்டு காஸ்டியூம் போட்டு அடி வாங்கிட்டு நிக்கிறா. இதுல இருந்து என்ன தெரியுது? வீடியோ எடுங்க, மத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம எடுங்க. சொல்லுங்க. தொந்தரவு எல்லாம் பண்ணல. அவங்க வேலைய முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கும் போது வீடியோ எடுத்து போடுங்க. எனி டைம் எப்ப பார்த்தாலும் ஃபுல்லா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இது என்ன சேட்டை? இது என்ன